13 பேர் உயிரிழப்புக்கு காரணமான போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டால் பதற்றம் சூழ்ந்திருந்த தூத்துக்குடியில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. 3 நாட்களுக்கு பின்னர் கடைகள் இன்று திறக்கப்பட்டன. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற பேரணியின் போது வெடித்த கலவரத்தை ஒடுக்க போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்கள் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள பதற்றத்தை அடுத்து போலீசாரும் கமாண்டோ படையினரும் குவிக்கப்பட்டனர். கலவரம் எதிரொலியாக தூத்துக்குடியில் நிலவிய அசாதாரண சூழல் காரணமாக கடந்த 3 நாட்களாக தூத்துக்குடியில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. இதனால் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு பின்னர் தூத்துக்குடியில் இன்று மெல்ல மெல்ல அமைதி திரும்பி வருகிறது. 3 நாட்களுக்கு பின்னர் இன்று காலை கடைகள் திறக்கப்பட்டன. பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க அதிகாலை முதல் கடைகள் முன்பு மக்கள் திரண்டனர். பிற மாவட்டங்களில் இருந்தும் அத்தியாவசிய பொருட்களை தூத்துக்குடிக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடந்த சமயத்திலிருந்து எங்கள் ஆவின் பாலில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் வழக்கமாக எவ்வளவு பால் விநியோகம் செய்யப்படுமோ அதே அளவு பால் விநியோகம் செய்யப்பட்டது. இருந்தாலும் பால் கிடைக்கவில்லை என்று ஒரு பேச்சு மக்கள் வட்டாரத்தில் இருந்ததால் எங்களுடைய மேனேஜர் நிர்வாக இயக்குனர் அவர்களின் அறிவுறுத்தல்படி மதுரையில் இருந்து 2 வாகனங்களும் திருநெல்வேலியிலிருந்து 1 வாகனங்களும் இன்று காலை எல்லா இடங்களிலும் கொண்டு நேரடியாக நாங்கள் விநியோகம் செய்கிறோம். நேற்றும் அதுபோல மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் உத்தரவுக்கிணங்க அரசு ஆஸ்பத்திரி மற்றும் பிற இடங்களிலும் பால் விநியோகம் செய்கிறோம். எந்தவித தட்டுப்பாடும் ஆவின் பால் இல்லாமல் இருப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடியில் போக்குவரத்து சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன.